நகை கிடைக்காம தவிச்சு போகிறாங்க சாமந்தி. நகை கிடச்சிடுமா? ராணியோட ஆசையை நிறைவேற்றிடுவாங்களா? ஒரு பக்கம் சாமந்தி நகை எங்கடா இருக்குன்னு ஹாலில் தேடி பார்க்கலான்னு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற அரசியை கோட்டீஸ்வரன் ஃபேமிலி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தீக்ஷாவை ஆஃபீஸ் கூப்பிட்டு போயே ஆகணும்னு சொல்லி கோட்டீஸ்வரன் ஒத்த காலில் நின்று டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அரசியை. அவர் தாயக்கட்டையை உருட்ட அரசிக்கு டென்ஷன் ஆகுது. ஆதவ் சொல்கிறாரு, அம்மா இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கோட்டீஸ்வரனை பார்த்தோன்னே அரசிக்கு கெத்தெல்லாம் போயிடுது. ஆதவை தீக்ஷாவை கூப்பிட்டு போக தான் சொல்கிறாங்க. ஆனால் அரசியோட பிஹேவியரை பார்த்தா மகேந்திரன் அம்மாவுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. அரசு ஏன் ஆதவை போட்டு இவ்வளோ பாடாப்படுத்துகிறா? இவ இப்படி இருக்க மாட்டாளே, இவன் நடவடிக்கையில் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆதவ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியும் வேறு வழி இல்லாமல் நீ கூப்பிட்டு போ, முக்கியமான மீட்டிங் அப்போ அவளை காரில் உட்கார சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் சரின்னு கூப்பிட்டு போகிறாரு. இவங்கெல்லாம் போனாங்கன்னா நகையை தேடிடலான்னு சாமந்தி இப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி கத்துறாங்க, எங்கள் ஃபேமிலி விஷயமா பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க போ அப்படின்னு விரட்டி விட சரின்னு சாமந்தி உள்ளே போயிடுறாங்க. காரில் ஆதவு கூட போகிற தீக்ஷா ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க. அதை பார்க்குற ரோஜா அவங்களுக்கு ஒரு ரிவிட் அடிக்கணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆதவு கூட ஆஃபீஸ்க்கு வந்த தீக்ஷாவை வெறுப்பேற்றுற மாதிரியே அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க ரோஜா. இந்த ரோஜாவை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தி பிறந்து தான் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தீக்ஷாவை பார்த்து சிரிச்சே வெறுப்பேற்றுறாங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. இது இந்த பக்கம் போயிட்டுருக்க பார்வதி பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன் யாருக்கு பூ கட்டுறீங்க அப்படின்னு கேட்க, சாமிக்கு கட்டிகிட்டு இருக்கேன், மிச்சம் இருந்தால் சாமந்திக்கும் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பார்வதிமா அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அதெல்லாம் தெரியாது அர்ஜுன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இவர் இன்டர்நெட்டில் போட்டு எப்படி பூ கட்டுறதுன்னு பார்த்து பூவை கட்டிகிட்டு இருக்காரு. கரெக்டாக மகேந்திரன் வராரு. டே என்னடா உன்னை லா படிக்க வச்சா நீ லாயர் ஆவன்னு பார்த்தா இப்படி பூ கட்டி தெருவா அப்படி பூ வைக்க போகிற போலையே அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா, பிடிச்சதை செய்கிறதுல என்ன தப்பு? சரி, நீங்கள் கூட எவ்வளவோ கம்பெனிஸ் கூட பெரிய பிஸ்னஸ் டீலிங்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் ஆசையாக கார்டனிங் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். சரி நான் பார்த்ததோட பரவாயில்லடா, உங்கள் அம்மா பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு மகேந்திரன். சாமந்தி அவங்க அம்மா கிட்ட இந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. ராணியோட ஆசையை நம்ம எப்படிமா நிறைவேற்ற போகிறோம், இந்த நகையை வேற காணோம் அப்படின்னு புலம்பி அழுறாங்க. கண்டிப்பாக கிடச்சிடும், கவலைப்படாத, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு செண்பகம் சொல்கிறாங்க. நகை கிடைக்குமா? வேறு யார் கண்ணிலையும் படாமல் இவங்க கண்ணில் சிக்கிருமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.